வருகிற ஜூன் 5ஆம் தேதி அனைவரும் அவருடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் வெளியே உள்ளது. நாயகன் படத்திற்கு பிறகு இயக்குனர் மணிரத்னம், கமல்ஹாசன் இருவரும் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளதே இப்படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி உள்ளது. மேலும் இப்படத்தின் முதன்முறையாக கமலுடன் இணைந்து சிம்பு நடித்திருக்கிறார். இவர்களுடன் த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன் என பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். தக் லைஃப் படத்தின் ஃப்ரீ புக்கிங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவங்கியது. உலக அளவில் ஃப்ரீ புக்கிங்கில் இப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் இதுவரை முன்பதிவு செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி தக் லைஃப் திரைப்படம் இதுவரை 30 கோடிக்கு மேலாக வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இப்படத்திற்கு கிடைத்துள்ள நல்ல வரவேற்பாக பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக முதல் நாளில் ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூலை செய்யும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இந்த வசூல் செய்திகள் கமல் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் கர்நாடகாவில் படம் வெளியாக தடை போட்டிருப்பதால் சற்று வருத்தத்திலும் உள்ளனர். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.